வணக்கம். நாம டெய்லி எத்தனையோ முடிவுகள் எடுக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய சிஸ்டம் வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அதுதான் பொருளியல். நம்மளோட அன்றாட தேர்வுகளை புரிஞ்சுக்க பொருளியல் எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இருக்குன்னு தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். சரி, வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு புது ஃபோன் வாங்கணுமா? இல்ல ஒரு சூப்பரான ட்ரிப் போகணுமா? இல்ல இன்னும் ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசையா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆசைகளுக்கு ஒரு முடிவே இல்ல, இல்லையா? நம்ம ஆசைகளுக்கு முடிவே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஒரு உணர்வு தான் நம்மள பொருளியலோட மையப்புள்ளிக்கே கூட்டிட்டு போகுது. 1932ல லயனல் ராபின்ஸ் சொன்னது மாதிரி தான் நம்ம விருப்பங்கள் எல்லை இல்லாதது, ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கான வளங்கள் அதாவது ரிசோர்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பற்றாக்குறைய நாம எப்படி சமாளிக்கிறோம், எப்படி கையாளுகிறோம்னு படிக்கிறது தான் பொருளியல். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பொருளியல் அதாவது எக்கனாமிக்ஸ்ன்ற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? இல்லங்களின் நிர்வாகம்னு அர்த்தம் வர்ற ஒரு கிரீக்க வார்த்தையிலிருந்து தான். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய குடும்பத்தை அதோட சிக்கலான பட்ஜெட்டை நாம எப்படி நிர்வகிக்கிறோமோ கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த உலக பொருளாதாரமே இயங்குது. சரி, இந்த இல்லங்களின் நிர்வாகம் பத்தின நம்ம புரிதல் காலப்போக்குல எப்படியெல்லாம் மாறி வந்திருக்குன்னே இப்ப பார்க்கலாம். ஏன்னா இது ஒரே நாள்ல உருவான ஒரு விஷயம் கிடையாது. பொருளியலோட ஃபோக்கஸ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி மாறிட்டே வந்திருக்கு பாருங்க. ஆரம்பத்துல 1776ல ஆடம் ஸ்மித் செல்வம் அதாவது வெல்த்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்த ஆல்ஃபிரட் மார்ஷல் இல்ல மனித நலன் தான் முக்கியம்னு சொன்னார். அப்புறம் லயனல் ராபின்ஸ் பற்றாக்குறை ஸ்கார்சிட்டி தான் அசல் பிரச்சனைன்னு சொன்னார். கடைசியா பால் சாமுவல்சன் வளர்ச்சி growth தான் நம்ம இலக்குன்னு சொன்னார். பாத்தீங்களா, பார்வை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்திருக்குன்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஆரம்பத்துல இந்த துறைக்கு பேரு பொருளியல் கிடையாது, அரசியல் பொருளாதாரம்னு தான் இருந்துச்சு. ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் நாம இன்னைக்கு சொல்ற பொருளியல்ங்கிற பேரை இதுக்கு வச்சார். சரி, இப்போ இந்த பொருளாதாரத்தை முழுசா புரிஞ்சுக்க நமக்கு ரெண்டு விதமான பார்வை தேவைப்படுது. ஒன்னு சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கறதுக்கு, இன்னொன்னு ஒட்டுமொத்தமா பெரிய படத்தை பார்க்கறதுக்கு. அதாவது நுண்ணின பொருளியல் அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ ஒரு பூத கண்ணாடி மாதிரி நினைச்சுக்கோங்க. அது ஒரு தனி நபர், ஒரு குடும்பம், ஒரு கம்பெனி இவங்களோட முடிவுகளை ரொம்ப கிட்டக்க போய் ஜூம் பண்ணி பார்க்கும். ஆனா பேரியல் பொருளியல் அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு டெலஸ்கோப் மாதிரி. அது ஒரு நாட்டோட மொத்த உற்பத்தி, வேலைவாய்ப்புன்னு பெரிய விஷயங்களை ஒட்டுமொத்தமா தூரத்திலிருந்து பார்க்கும். நம்ம கிட்ட பற்றாக்குறைன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? சரி, அந்த பிரச்சனைக்கு மனுஷங்க கண்டுபிடிச்ச முக்கியமான தீர்வு என்ன தெரியுமா? உற்பத்தி. ஆமா, நமக்கு தேவையானதை நாமளே உருவாக்குறது தான். ஒரு நல்ல டிஷ் செய்ய 4 முக்கியமான பொருட்கள் தேவைப்படுற மாதிரி எதை உற்பத்தி செய்யணும்னாலும் இந்த 4 விஷயங்கள் கண்டிப்பா தேவை. 1. நிலம், அதாவது நம்ம இயற்கை வளங்கள். 2. உழைப்பு, அதாவது மனுஷங்களோட முயற்சி. 3. மூலதனம், அதாவது மிஷின், பணம் மாதிரி விஷயங்கள். கடைசியா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒழுங்குபடுத்துற தொழில் முனைவோர். அடுத்து நம்ம நவீன பொருளாதாரமெல்லாம் இந்த உற்பத்திய எப்படி 3 முக்கியமான துறைகளா இல்லனா 3 தூண்களா பிரிச்சு வச்சிருக்குன்னு பார்க்கலாம். இதுல முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான தூணை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தியோட இந்த ஒரு வரியை நாம ஞாபகப்படுத்திக்கணும். காந்தி சொன்ன மாதிரி கிராமங்கள் தான் முதுகெலும்பு. அதுதான் நம்ம முதல் நிலை துறை. அதாவது விவசாயம், மீன் பிடிக்கிறது, சுரங்கத் தொழில்னு இயற்கையிலிருந்து நேரடியா மூலப்பொருட்களை எடுக்கிறது. இதுதான் மத்த எல்லாத்துக்கும் ஆதாரம். சரி, முதல் நிலை துறை மூலப்பொருட்களை கொடுக்குது. அதை வாங்கி நாம பயன்படுத்துற பொருளா மாத்துறது தான் இரண்டாம் நிலை துறை. அதாவது ஃபேக்டரி, மேனுஃபேக்சரிங் எல்லாம். இதுதான் உண்மையான மாற்றத்தை உருவாக்குற ஒரு இன்ஜின் மாதிரி. கடைசியா 3வது தூண் சேவைத்துறை அதாவது சர்வீஸ் செக்டார். இது 2 துறைகளுக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் சப்போர்ட்டா இருக்கு. டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், கல்வி, மருத்துவம்னு நாம வாங்குற எல்லா சேவைகளுமே இதுக்கு கீழே தான் வரும். மறுபடியும் அதே பற்றாக்குறை விஷயத்துக்கு வருவோம். வளங்கள் கம்மியா இருக்கிறதால ஒவ்வொரு சமூகமும் அந்த சமூகத்தை வழிநடத்துற அரசாங்கமும் சில ரொம்பவே கஷ்டமான முடிவுகளை எடுத்தே ஆகணும். இப்போ அரசாங்கம் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும்னா அதுக்கு பணம் வேணும் இல்லையா? அந்த பணத்தை எப்படி திரட்டுவாங்க? நம்ம கிட்டந்து வாங்குற ஒரு கட்டாய பங்களிப்பு தான் வரி, அதாவது டாக்ஸ். இதிலிருந்து வர பணம் தான் சமூக நலத்திட்டங்களுக்கு போகுது. இந்த வரியை நாம 2 வகையா பிரிக்கலாம். 1 நேரடி வரி, அதாவது இன்கம் டாக்ஸ் மாதிரி உங்க வருமானத்து மேல நேரா போடுறது. இன்னொன்னு மறைமுக வரி, அதாவது ஜிஎஸ்டி மாதிரி நீங்க வாங்குற பொருள் சேவை மேல வர்றது. இதை நாம நேரடியா கட்ட மாட்டோம். ஆக கடைசியா பார்த்தா
இந்த பற்றாக்குறைங்கிற ஒரே காரணத்தால உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளாதாரமும் இந்த 3 அடிப்படை கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். 1 எதை உற்பத்தி செய்யணும், 2 அதை எப்படி உற்பத்தி செய்யணும், 3 உற்பத்தி செஞ்சது யாருக்கு போய் சேரணும். இந்த பெரிய பெரிய கேள்விகள்லாம் எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்ல. இது எல்லாமே நம்மளோட அன்றாட தேர்வுகளோட சம்பந்தப்பட்டது தான். நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளும், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல ஒரு வகையில உதவுது. அதனால உங்க ஒவ்வொரு தேர்வும் பொருளாதாரத்தோட ஒரு பகுதி தான். அப்போ நீங்க எதை தேர்வு செய்ய போறீங்க?